முருகனை நம்ப மாட்டேன் நானு. சாமியே நம்ப மாட்டேன். சாமியே நம்ப மாட்டேன். நான் நெக்குன்னு உட்கார்ந்தாவே என்ற உடம்பு தாங்காது. என்னை முருகனே தாங்கிட்டாரு. வளையல் உடஞ்சு போச்சு, மோதிரம் உடஞ்சு போச்சு, கம்மல் பிஞ்சு போச்சு, முருகனே தாங்கிட்டாரு. வேலு ஊனியே தாங்கிட்டாரு. உன்னை நான் எப்படி காப்பாத்தணும் பாத்தையா அப்படிங்கிறார் மறுச்சு நாள். எல்லாம் நல்லபடி நடக்குது, எல்லாம் நல்லா இருக்கிறோம். மகுமே முருகன் புண்ணியத்துல. அப்புறம் நான் ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆயிட்டேன். எங்களுக்கு வந்து மாரக தசைன்னு எனக்கு 2 பேருக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஜாக்கிரதையா போகணும், வாகனத்துல கனி வைக்கணும், பதனமா போகணும், பதனமா வரணும்னு முருகன் சொல்லிட்டே இருந்தாரு. நான்லாம் கொஞ்சம் முருகனை நம்ப மாட்டேன் நானு. இத்தனையும் நம்பி இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்றேன், சாமியே நம்ப மாட்டேன். சாமியே நம்ப மாட்டேன். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேல் உழுகுதுன்னு சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் தாட்டு வேல் உழுகுதுன்னு சொல்லும் போது நான் என்ன நினைச்சிட்டேன், இவியிலே போட்டு வச்சுட்டு வேல் உழுகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னூர்ல இருந்து கனி வாங்கிட்டு வந்து இவியலுக்கு ஒருத்தருக்கும் தெரியாம இதே பீரோவில் மேல வச்சுட்டேன். இவியலுக்கு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் உண்மை சச்சுருவா நடந்த காரியம். யாருக்குமே தெரியாது. வேல் உழுகுதுங்கிறாங்க. இது யாருமே நம்ப முடியுமா? நம்ப முடியாது. எனக்கு தெரியும், முன்ன தெரியாது. நம்ப முடியுமா? இது கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் உள்ள சோறாக்கிட்டு இருக்கிறான்னு குரமா ஆகிட்டு இருக்கிறோம். நானும் தந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நான் என்ன வந்துட்டு பீரோ மேல வச்சு போட்டு இந்த அம்மா குளிச்சுட்டு வருது உள்ள வெளியே வந்துன்னு அங்க வேல் விழுந்துருச்சு. என்றகனில மழைக்காயத்துல கட்டி பீரோ மேல வச்சிருந்தேன். இதே மாதிரி சாமி ரூம்பு வேற ஊடு இது இல்ல, ஒருத்தருக்குமே தெரியாது. நாங்க அங்க வச்சது அங்க வச்சிருந்து வேல் விழுந்துருச்சு. அப்படியே தண்ணி மாதிரி இருந்து அப்படியே விழுந்துருச்சு. பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறேன். பரிசோதனை பண்ணிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து அண்ணக்கு கைகள்ல நடுக்கு முடிச்சிருச்சு. போய் கால்லயே விழுந்துட்டேன். நான் வந்து எனக்கு தெரியாதனமா சொல்லிட்டேன், என்னை தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி கால்லயே விழுந்துட்டேன். அதுல இருந்து நம்பினதுதான். அதுக்கு பிறகு இத்தனையும் நடந்திருக்குது. அப்புறம் எனக்கு மாரக தசை எங்க வீட்டுக்காரருக்கு எனக்குன்னு சொன்னாங்க. நான் அப்புறம் என்ன ஒண்ணு சரி என்னமோ நடக்குது. அந்த 2 பேருக்கு ஒரே ராசி, ஒரே இது நட்சத்திரம் அப்படின்ட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒண்ணும் இல்ல, சும்மா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் சொல்லிட்டாரு, நாங்க காப்பாத்தி கொடுத்துருவோம் போ. முருகன் சொல்லிட்டாரு. கனவுலயே சொல்லிட்டாரு, நாங்க காப்பாத்தி கொடுத்துருவோம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் நல்லாகி வந்தாரோ இல்லையோ, நானு ஒரு 6 மாசம் தான். காலையில 6 மணிக்கு வரேன். நானெல்லாம் உளுந்தா பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேங்க. சுக்குநூறு ஆயிடுவேன். கார்ல பைக்கார கூட வந்து கார்ல உளுந்து ரத்தம் போகுது. நானே எந்திரிச்சு கூப்பிடுறேன். நான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நானே எந்திரிச்சிட்டேன். நான் நெக்குன்னு உட்கார்ந்தாவே என்ற உடம்பு தாங்காது. என்னை முருகனே தாங்கிட்டாரு. வளையல் உடஞ்சு போச்சு, மோதிரம் உடஞ்சு போச்சு, கம்மல் பிஞ்சு போச்சு, முருகனே தாங்கிட்டாரு. வேலு ஊனியே தாங்கிட்டாரு. உன்னை நான் எப்படி காப்பாத்தணும் பாத்தையா அப்படிங்கிறார் மறுச்சு நாள். ஒரு அம்மா கனாவிலேயே சொல்லிச்சாமா, இந்த அம்மா இந்நேரத்துல வருவா, இதே கார்ல அடிபடுவா, எல்லாருமே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போனாங்களாம். நைட்டு கனவுல 5 மணிக்கு. அப்புறம் ஐயோ நம்ம கோயிலுக்கு போற அம்மாளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற கண்ட நானு இவர் பால் பூசை பண்ணிட்டு இருக்கிறாரு. அம்மா சொல்ற போயிருக்கிறாங்க. போகும்போது அவரு சொல்லும் போது பால் பூசை பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு எப்படி நம்ம இதை சொல்றது, இப்படி கனவு கண்டேன்னு சொல்லி கம்முன்னு வந்துட்டாங்களாம். வந்து மறைச்சு வீட்டுக்குள்ள தான் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஆயிட்டு அதுக்குள்ள சொல்ல இத்தனை சொல்லி இந்த அம்மாவை கூப்பிட்டியா முருகா அப்படின்னு இந்த அம்மா அப்படி அழுகுதா. இத்தனை சொல்லி நீ என்ற கனவுல வந்த மயத்துக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டீங்க அப்படின்னு நான் எந்திரிச்சு அவையில கூப்பிடுறேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மத்த வண்டியில் ரத்தம் போகுது, அந்த பக்கம் பின்னாடி இருக்க கூப்பிடுறேன். இந்த குரமா சிரிக்குது. செத்து போன மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இத்தனை சொல்லி உயிர் வந்துருச்சு இந்த அம்மாளுக்கு அப்படின்னு எல்லாம் அழுவாங்க. சிரிக்குது. முருகன் காப்பாத்தி போட்டானே அப்படின்னு அப்படி ஒரு புகழார் என்ன சொல்லிட்டாங்க. அப்படி மகுமே முருகன்னா இதுதான் மகுமே முருகன். அந்த அளவுக்கு முருகன் கூட எல்லா சாமிக்கும் சக்தி இருக்குது. எல்லா சாமிக்கு சக்தி இருக்குது. ஆனா மகுமே முருகன் இந்த தரத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது. நீ இப்படி போ, நீ இந்த மாதிரி இப்படி போ அப்படின்னு சொல்ற முருகன் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதை நான் பொக்கிஷமா நினைக்கிறோம் மகுமே முருகனைய.